வெல்கம் டு சர்ச். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பற்றி பேசுகிறார். தன்னுடைய ஜனத்தை பற்றி பேசுகிறார்னா, பழைய ஏற்பாட்டில் ஜனமாக பார்த்தாரு, புதிய ஏற்பாட்டில் பிள்ளையாக பார்க்கிறார். நம்ம எப்பவுமே பழைய ஏற்பாடு வசனத்தை நம்ம படிக்கும் போதோ இல்லை போதிக்கும் போதோ நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, புதிய ஏற்பாடு அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணணும், அதை நம்ம பார்க்கணும். நம்ம பிளைண்டாக பழைய ஏற்பாடை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாடு என்பது பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை. அப்போ பழைய உடன்படிக்கையில நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். டிராஸ்டிக் சேஞ்சஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால எப்பவுமே பழைய ஏற்பாட்டின்படி படிச்சு நம்ம புரிஞ்சிக்க கூடாது. அத புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டின் காரியம் என்ன என்பதை நம்ம விளங்கி கொள்ளும் போதுதான் பழைய ஏற்பாட்டின் வசனத்தை நாம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். இங்க சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். சங்காரம் ஆகிறாருன்னா என்ன அர்த்தம்? சாகுறாங்க. நான் அழிகிறாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், அது கரெக்டான வார்த்தை, சாகுறாங்க. இப்போ அவர் மற்ற ஜனங்களை சொல்லல, வேற புறவினத்தார கர்த்தர் சொல்ல, தம்முடைய சொந்த ஜனங்களை தான் அவர் சொல்றார். இப்போ அவர் சொல்றாருன்னா சபையில் இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள், இன்னைக்கு என் பிள்ளைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் புதிய ஏற்பாட்டுல. என் பிள்ளைகள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறாங்க. அறிவில்லாமையினாலனா ஸ்கூலுக்கு போய் படிக்காதனாலயா, இல்லை டிகிரி முடிக்காததுனாலயா, இல்லை மாஸ்டர் டிகிரி முடிக்காததுனாலயா? அப்படி சொல்லலை. அறிவில்லாமைன்றது வேதத்தை குறித்த சரியான அறிவு இல்லாததுனால அவர்கள் சங்காரம் ஆகிறார்கள், சாகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம இந்த உலகத்துல நன்றாக, மேன்மையாக, உயர்வாக, வெற்றிகரமாக வாழணும்னா இந்த தேவனுடைய வார்த்தையை சரியாய் நாம் புரிந்து கொள்ளணும், சரியாய் அறிந்து கொள்ளணும். அந்த வெளிப்பாட்டின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். இயேசு சொல்றாரு, நான் சிலுவையை சுமந்து போகிறேன், சிலுவையில பாடுபட போகிறேன், இதோ சிலுவையில என்னை கொண்டு போய் ஏற்ற போகிறார்கள், என்னை கசையால அடிக்க போகிறாங்க, காரி உமிழ போகிறாங்க, நான் சிலுவையில மறிக்க போறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னபோது அந்த வார்த்தை பேதுருவுக்கு புரியாததுனால அவன் என்ன சொல்றான், சிலுவையை தூக்க நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வேதத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். பேதுரு கர்த்தரோடு கூட தான் இருக்கிறான், இயேசுவோடு கூட தான் இருக்கிறான். ஆனா அவர் சொன்ன வார்த்தைகளை அவனால புரிந்துக்கவே முடியல. நாம கூட கர்த்தரோடு இருக்கலாம், ஆண்டவரோடு கூட இருக்கலாம், ஆனா அவருடைய வார்த்தையை நாம புரியாதவர்களாக கூட இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்க சொல்றாரு பாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார். நிறைய பேர்கிட்ட உங்க பிரச்சனை என்ன, உங்க கஷ்டம் என்ன, உங்க துன்பம் என்ன, என்னத்தான் பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டா நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க இது காரணம், அது காரணம், இவங்க காரணம், பிசாசு காரணம், கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி கடவுள் காரணம், எங்க சொந்தக்காரன் காரணம், எங்க மாமா காரணம், என் மச்சான் காரணம், என் வேலை செய்யறவங்க காரணம், என் பாஸ் காரணம், என்கிட்ட சரியா காசு இல்லை, பணம் இல்லை, அது காரணம், எங்க அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, எங்க அம்மா என்ன ஒழுங்கா வளர்க்கல, இப்படின்னு நிறைய காரணங்களா சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பங்களுக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுது, நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய துன்பங்களுக்கு, நம்முடைய வியாதிகளுக்கு, நம்முடைய கஷ்டங்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தை குறித்த சரியான அறிவு இல்லாததுனாலதான் நமக்கு பாடுகள் இருக்கிறத ஒழிய வேற எதனாலையும் இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நமக்கு ஜப குறைவா இருக்குது பிரதர், நான் 1 மணி நேரம் தான் டெய்லி ஜபிக்கிறேன், 4லேருந்து ஒரு 2 மணி நேரம் ஜபிக்க போறேன். இல்லை பிரதர், ஒரு வேளை தான் நான் ஜபிக்கிறேன், இன்னையிலேருந்து 3 வேளை ஜபிக்க போறேன்.
சில பேர் நான் அதிகாலையில் எழுச்சி ஜெபிக்க போறேன் பிரதர், அப்பயாச்சும் கடவுள் பதில் கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்க போறேன். இன்னும் சில பேர் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறான் பிரதர், இன்னும் சில பேர் 21 முடியல, அது நடக்கல. அப்போ ஜபம் பத்தல பொழுது இன்னும் 21 நாள் ஜபம் எடுப்போம், உபவாசம் எடுப்போம். இன்னும் அதுவும் நிறைவேறலைன்னா இன்னும் உபவாசம் இருப்போம், இன்னும் ஒரு 40 நாள் எடுப்போம். இந்த 40 நாள்லயும் ஜபம் கேட்கப்படலைன்னா இன்னும் ஒரு 40 நாள் எடுப்போம். நான்லாம் அப்படி இருந்திருக்கேன். அதனால தான் சொல்றேன், 40 நாள் தொடர்ந்து உபவாசம்லாம் இருந்திருக்கேன் நான். புரியுதுங்களா? அப்போ அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம குறைவுக்கு காரணம் நம்முடைய ஜப குறைவுன்னு நம்ம நினைக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தோட குறைவுன்னு நினைக்கிறோம். சில நேரம் விசுவாசத்தோட குறைவு இது கரெக்டு தான். ஆனா வார்த்தையை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளாததுனால தான் எந்த பிரச்சனையும் நமக்கு நிரந்தரமா இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லலை, வியாதி இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா பிரச்சனை வந்ததுன்னா அது சீக்கிரமாக வெளியே போகணும். வியாதி வந்துச்சுன்னா வராதுன்னு நான் சொல்லல, அப்படி வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அது வந்த வேகத்தை விட அது அதிக வேகத்தோடு வெளியே போகணும். அதனால கடவுள் வேதத்துல வியாதி வராதுன்னு சொல்ல, பிரச்சனை வராதுன்னு சொல்ல, போராட்டம் கஷ்டங்கள் வராதுன்னு சொல்ல, அது வந்த வேகத்தை விட அது வெளியே போக செய்யணும். நாம அது வெளியே போகணும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அதனால வியாதிகள் வந்துடுச்சு, டாக்டர் ரிப்போர்ட் சரியா ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தை பயன்படுத்து. அந்த நேரத்தை விசுவாசத்தை கொண்டு வார்த்தை கொண்டு அதை ஜெயம் கொள்ளு, வெற்றி கொள்ளு. அப்படி நீங்க அந்த பயிற்சியில இறங்கி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆத்மாக்களை கொடுப்பாரு. அவர்களுக்கு வர போராட்டங்களை நீங்க அவர்களுக்கு சொல்லி அந்த அறியாமையை நீக்கி அவர்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக உங்களால மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் கர்த்தரால. அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் ஸ்ட்ரைட்டா புல்சையில் அடிக்கிற மாதிரி என்னன்னா, இந்த வேதத்தை குறித்து வார்த்தையை குறித்து சரியான புரிதல், அறிதல், அறிவு இல்லாததுனால தான் ஜனங்களுக்கு பிரச்சனையை ஒழிய ஜபம் குறைவோ உபாச குறைவோ அது கிடையாது. இங்க சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாததுனால் சங்கரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். அதாவது தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றான், நீ அறிவை வெறுத்தாய். வேதத்தோட வார்த்தையோட அறிவை நீ வெறுத்தாய். சொல்ல வார்த்தையை வெறுத்தாய் என்று சொல்ல, புரியுதுங்களா? வார்த்தையை வெறுத்துட்ட நீ அப்படின்னு சொல்லல. இந்த வேதத்துல சொல்லப்படுகிற வெளிப்பாட்டின் அறிவை நீ வெறுத்துட்ட. அதனால் அவர் சொல்றாரு பாருங்க, நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆசாரியனாய் இல்லாதபடினோடனே நீங்க நினைச்சுக்காதீங்க என்ன சொல்லுது இந்த பூமியில இருக்கிற பாஸ்டர்களை சொல்லுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் ஆசாரியர்கள் தான். நான் உங்களை ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்றேன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் ஆசாரியர்கள் தான். ஒருத்தர் விடாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஆசாரியர்கள் தான். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றதுனால, இங்க ஒரு போடியம் இருக்கிறதுனால நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இவர் தான் ஆசாரியன் பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இல்லை, இந்த பிரசங்க மேடை தான் என்னை ஆசாரியன் ஆக்குவதில்லை. நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் தான் என்னை ஆசாரியன் ஆக்குகிறது. நீங்களும் இந்த உலகத்துல போய் வாழும்போது மனிதர்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை, கஷ்டங்களை நமக்கு சொல்லும்போது நீங்க இந்த வேதத்திலிருந்து வார்த்தைகளை சொல்ல, வாக்கு தத்தங்களை சொல்ல, கர்த்தரை சொல்ல நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி நீங்க சொல்லும்போது நீங்களும் ஆசாரியர்கள் தான். இங்க நின்று பிரசவம் பண்ற நான் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் உங்களால போக முடியும். நீங்க போய் கர்த்தரை சொல்ல முடியும். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு மனிதர்களுடைய இருதயத்துல என்ன சொல்றது, மன அழுத்தங்கள் காணப்படுது. சப்ரெஷன், டிப்ரெஷன் எல்லாம் வந்துடுச்சு. உள்ள நல்லா வேலையில் இருக்கிறாங்க, நிறைய காசு வச்சுக்கிறாங்க. அவங்களே கேட்டால் நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் பிரதர் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக தான் இருக்குது, வியாதிகளும் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். ஏன்னா நான் புஷி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன்.
அங்கே சாயந்தரத்தில் நடந்து பார்த்தாலே எவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கே டாக்டர்ஸ் தெரு தான், நான் வாழற தெரு. அங்கே ஃபுல்லாக டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜகஜகன்னு இருக்கும். மருந்து கடை அங்கே தான் இருக்குது, எங்கள் தெருவில் தான். எல்லா மருந்து கடையிலையும் கூட்டம் இருக்குது, ஆஸ்பத்திரியும் இருக்குது, அங்கே எல்லாத்துலேயும் கூட்டம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மனிதர்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிறையாவே இருக்குது. அதன் மத்தியில் நம்ம பிரசங்கிக்கிறது ரொம்ப சுலபம் பாருங்கள், ரொம்ப ஈஸி பாருங்கள். பிரச்சனை உள்ள மனிதர்கள், கஷ்டம் உள்ள மனிதர்கள், வியாதிஸ்தர்கள் மத்தியில் ஈஸியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லிடலாம். கர்த்தரும் அவர்களுக்கு இலகுவாக சீக்கிரமாக அவர்களை சுகமாக்கிடுறாரு. நானே என் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். மறிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க, நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போது நமக்கு எப்போதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நிறையா டைமு கர்த்தரே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகளை ஏற்படுத்துகிறார். பிரச்சனைகளை கடவுள் மனிதர்கள் நமக்கு சொல்லும்போது நாம் சொல்லிடக்கூடாது உலக மனுஷர் மாதிரி கூகுளில் போய் தேடுங்க, இல்லை நம்மளே கூகுளில் தேடி இந்த டாக்டரு அந்த மருந்து அது இது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நாம் கர்த்தரை தான் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி வழிகளை காட்டுவதற்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசாரியனாக வைத்திருக்கிறார். அவங்க சொல்லும்போது நம்ம வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படுறது ஒரு பிசாசோட ஒரு தந்திரமும் அது ஒரு கிரியையும். நம்ம தைரியமாக இருக்கணும். நம்ம தைரியம் உள்ள, நம்ம பயத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தைரியம் உள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கணும். பலனுள்ள ஆவியை நம்ம பெற்றிருக்கணும். நாம் வார்த்தையை சொல்கிறதுல அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ, அவங்களுடைய நட்பு நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வேதத்துலேருந்து வார்த்தையிலேருந்து கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்குறாரு. கர்த்தர் வேதத்தில் இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அந்த அற்புதங்களை நீங்கள் இன்னும் மற்றவர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மற்றவங்க பிரச்சனையோடு வரும்போது, பிரதர் நான் சொன்னேன், கர்த்தரை சொன்னேன், அவங்க என்னாரு இவங்க சுகம் பெற்று கொண்டாங்க அப்படின்னும் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போது நான் மட்டும் ஆசாரியன் கிடையாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார் பாருங்க யோவானில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான்னா அவனை என் பிதா கனம் பண்ணுவான். நாம் ஊழியன்றது இங்கே நின்றுன்னு செய்கிறதில்ல. 10,000 பேருக்கு பண்ணுறது தான் ஊழியம் கிடையாது, 1000 பேருக்கு பண்ணுறது தான் ஊழியம் கிடையாது. ஒருத்தருக்கு நாம் செஞ்சாலே அது ஊழியம்தான். அனனியா பவுலுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை சொன்னார், அவருக்கு மட்டும்தான் ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த பவுல் இந்த புதிய ஏற்பாட்டில் 3/2 பங்கை அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரோமுக்கு 2 முறை என்னமோ அந்த அந்த புறவினத்தாருக்கு அவர் தான் நற்செய்தியை அறிவித்தார். நிறையா மக்களை கர்த்தரிடத்தில் அவர் கொண்டு வந்தார். நாம் என்ன ஊழியம் செய்கிறோன்றது ஒரு விஷயமா இருந்தாலும், நாம் ஒருத்தரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்போது அவர்கள் வழியாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அதனால் நம்ம ஒருத்தருக்கு செய்கிறோமா, இல்லை 2 பேருக்கு செய்கிறோமா, இல்லை 1000 பேருக்கு செய்கிறோமான்றது கர்த்தருக்கு விஷயமே கிடையாது. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் நாம் நிறைவேற்றுகிறோமான்றது தான் முக்கியமாக இருக்குது. யோவானில் அவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் தான் சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை என் பிதா கனம் பண்ணான். நான் எப்போவுமே நான் நினைத்து கொள்வது தான். இந்த வசனம் என்னை என் மைண்டை விட்டு, சிந்தனையை விட்டு போகவே போவேன். நான் அடிக்கடி என்னை ஞாபகப்படுத்திக்கிறது அந்த தெரியுங்களா, நான் கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார், பிதாவுடைய கனத்துக்கு உரியவனாக நான் இருக்கிறேன், பிதா என்னை கனம் பண்ணுகிறார். எந்த மனுஷனும் என்னை பெருமையாக பேசணும்னு அவசியம் இல்லை, என்னை உயர்த்தி பேசணும்னு அவசியம் இல்லை, என்னை பாராட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி பாராட்டினாங்க, உயர்த்தி பேசினாங்கன்னா தாழ்மையோடு நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் யாருமே பேசணுன்னாலும் கவலைப்படலை, கர்த்தர் என்னை உயர்வாக பேசுகிறார், என்னை மேன்மையாக பேசுகிறார். எந்த அளவுக்கு கர்த்தர் என்னை மேன்மையாக உயர்வாக பேசுகிறார் அப்படின்னா, நான் உன்னை ராஜாவாய் தேர்ந்து கொண்டேன், உன்னை என் ஊழியக்காரனாய் தேர்ந்து கொண்டேன், நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற, நீ தேசங்களை சுதந்தரித்து கொள்வாய் என்று சொல்கிறார். நீ பார்க்குற தூரத்தை நான் உனக்கு, இடத்த நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறார்.
இப்படி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் என்னை கனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய கனத்துக்கு உரியவனாக இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கனத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீங்க. அதனால் உங்களை பற்றி டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளாதீங்க, குறைவாக நினைத்து கொள்ளாதீங்க, மன அழுத்தத்தில் போய்விடாதீங்க. கர்த்தர் அவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுது. அப்போ கடவுளிடமிருந்து உயர்வு வரும், கடவுளிடமிருந்து மேன்மை வரும். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அவர் நம்மளை எப்படி பார்க்குறார் பாருங்க. சாதாரண வாழ்க்கைக்கு நம்மளை கர்த்தர் அழைக்கல, ராஜாக்களுக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்க, உயர்வான மேன்மையான வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சங்கீதம் சொல்லுது பாருங்க, குப்பையில் இருக்கிறவனை சிங்காரத்தில் கொண்டு போய் விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தர் நம்மளை உயர்வாய் நினைக்கிறார், நல்லா மேன்மையாக நினைக்கிறார். அதனால் நம்ம குறைவாக நினைக்கிறத விட்டுடணும். நம்ம என்ன சொல்கிறது, சாதாரண மனிதர்களாக நினைப்பதை நம்ம விட்டுடணும். குறைவுள்ளவர்களாக நம்ம மாயமான தாழ்ச்சிக்கு அடிமையாகி போய்விடக்கூடாது. அப்போது இங்கே அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, இங்கே நான் மட்டும் ஊழியக்காரன் கிடையாது. இங்கே வந்து கேட்குற, இந்த யூடியூப் வழியாக கேட்குற, விசுவசிக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். யோவான் போயிடலாமா அந்த வசனம்? யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறானானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதா கனம் பண்ணுவார். பிதா கனம் பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஒருத்தருக்கு, நீங்கள் ரோட்லேயோ, நீங்கள் வீட்லேயோ, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, உங்கள் நண்பர்கள் மத்தியிலையோ கர்த்தரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களை பிதா கனம் பண்ணுகிறார். அடுத்தது பிதாவுடைய கனம் உங்களுக்கு வரும். நிச்சயமாக அவர் உங்களை கனம் பண்ணுவார். அப்போது நான் மட்டும் ஊழியக்காரன் இல்லை, நாம் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். இங்கே போடியமில் நின்று, பிரசங்க தொட்டியில் நின்று பிரசங்கம் பண்ணுறதுனால நான் ஊழியக்காரன் கிடையாது. நாம் வெளியே போய் மைக் இல்லாமல் சாதாரணமாக நாம் கர்த்தரை சொன்னாலும் நாம் ஊழியக்காரர்கள் தான். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஊழியக்காரனாக, ராஜாவாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எடுப்போமே அந்த வசனம். வெளிப்பாடு 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியனும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஜபமாகவே முடிச்சிருக்கிறார் பாருங்க. ஆமேன். இயேசு சிலுவையில் இரத்த சிந்தி நம்மை பிதாவின் முன்பாக நம்மளை நிறுத்துகிறார். அதான் ரொம்ப முக்கியமே. சிலுவையில் கர்த்தர் செய்தவர்களை நம்ம தியானிக்கணும்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் பத்தாது. ரட்சிப்பு என்பது இயேசு சிலுவையில் நம் பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தார் பாருங்க, அதுதான் ரட்சிப்பு. அதை நம்ம வாயினால் அறிக்கை இடும்போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே போய் தண்ணி நம்மளை ரட்சிக்கலை, தண்ணி உள்ள ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்போது இயேசுவை நாவால் நம்ம ஆண்டவர் என்று அறிக்கை இடுறதுனால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவார். இதுதான் ரட்சிப்பின் வாசனம். ரட்சிப்புனா என்ன, எப்படி நம்ம ரட்சிக்கப்படணும்ன்று சொல்லப்படுறது தான் இந்த ரோமர் 10:9. இங்கே ரட்சிப்பு என்ன, என்னத்தினால் நம்ம எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா வாயால் அறிக்கையிடுறதுனால. எதை நம்ம வாயால் அறிக்கையிடுறதுனால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவார். வாயால் அறிக்கையிட்டு இருதயத்தில் அவர் இயேசு நம் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார் என்பதை நாம் அறிக்கையிட்டோம்னா நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு நாம் தெரியறதுக்காக நாம் தண்ணிக்குள்ளே, அது ஒரு அடையாளம்.
அது ஒரு முறைமை. தண்ணிக்குள்ளே போய் வெளியே வருகிறோம். தண்ணிக்குள்ளே ஒன்றும் கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிற தொட்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இஸ்ரேலுக்கு டூருக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு யோர்தானில் ஞானஸ்தானம் பெற்றார், அதனால் நானும் இங்கே ஒரு ஞானஸ்தானத்தை பெற போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே யோர்தானில் மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த இயேசு அந்த தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுனால ஆவியானவரை பெற்றார், நாமளும் அந்த தண்ணியில் பெற்றால் ஏதோ அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அங்கே ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு, அங்கே அது ஒரு ஸ்பெஷலான பேப்டிசம் ஞானஸ்தானம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பைபிள் அதெல்லாம் சொல்ல. யோர்தானில் போய் நீங்கள் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லலை. இதுதான் சிலை வழிபாடாக நிறைய டைம் இந்த மாதிரி யோசனைகள் தான் சிலை வழிபாடாக மாறி போகிறது. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ யோர்தானில் இருக்கிற தண்ணி ரொம்ப பொல்யூட்டட் ஆகிடுச்சு, விஷம் நிறைந்த தண்ணி ஆயிடுச்சு, ரொம்ப அழுக்கு தண்ணியும் ரொம்ப விஷமுள்ளதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓகேங்களா? அதனால் பேசாமல் ரட்சிக்கப்படலன்னா இங்கே இருக்கிற பீச்சில் கூட எடுத்துங்க, இல்லை குளத்தில் கூட எடுத்துங்க, இல்லை பாத் டப்பில் கூட எடுத்துங்க. நீங்கள் தண்ணிக்குள்ளே முழுகலை, ஆனால் அது அடையாளம், அது செய்யறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வேதத்தில் சொல்லியிருக்கிறார், அது செய்கிறது நல்லது. ஆனால் மெயினான தீம் என்ன? இருதயத்தில் விசுவசித்து இயேசு நம் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார், அவர் கடவுள் என்பதை, ஆண்டவர் என்பதை வாயால் அறிக்கையிடுறதின் வழியாக தான் நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க. அது ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன? ஃப்ரீ டிக்கெட் டு ஹெவன், பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டை கையில் வச்சுன்னுக்கிறீங்க. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்படுறீங்க, டக்குன்னு நடுவில் பிடிங்கல கர்த்தர், நீ பாவம் செஞ்சுட்ட, இனிமேல் உனக்கு இந்த டிக்கெட்டு கிடையாது அப்படின்னு பிடிங்கல, மறுபடியும் போய் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னா மறுபடியும் பாவம் செய்ய தான் போகிறீங்க. உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகலைன்றது தான் அர்த்தம் அங்கே. புரியுதுங்களா? அப்படி அந்த டிக்கெட்டை அவர் பிடிக்கிறாரு தவறு செய்யும் போதுனா ஒருத்தர் கையில் கூட டிக்கெட் இருக்காது, நேராக போய் பாதாளத்தில் போய் விழ வேண்டியது தான். புரியுதுங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுது நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போது வருவோம். இயேசு ரட்சிப்பின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிம்பிளாக இந்த வார்த்தை ரோமர் 10:9 சொல்லுது. மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவை ஆண்டவர் என்று விசுவசித்து அவர் நமக்காக நம் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார், பாடுகளை அனுபவித்தார் என்பதை விசுவசித்து அறிக்கையிடும்போது, அவர் கடவுள் என்று அறிக்கையிடும்போது நாம் ரட்சிக்கப்படுறோம். வெளிப்பாடு 1:6 நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்மை பாவமர கழுவி. எப்படி கழுவினாரு? தம்முடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டோம். எப்போ கழுவப்பட்டோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட போது இயேசு தம்முடைய திரு இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவினார். நம்முடைய பாவத்துக்கு ஒரு மருந்து இருக்குது என்று சொன்னால், நம்முடைய பாவத்தை கழுவ முடியும் என்று சொன்னால் அது இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் கழுவ முடியும். அதனால்தான் அவர் சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதுக்காக தான் அவர் பூமியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார். அதுக்காக தான் அவர் வந்தார் இந்த பூமிக்கே. ஏன்னா நம் பாவத்துக்கான விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான், நம்ம பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், முடிவு வரணுன்றதுக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். வேதம் சொல்லுது, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன்னுடைய உயிரை விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, நம்மை பாவமர கழுவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசாக கழுவிட்டார். இயேசுவின் ரத்தம் நம்மளை பாவமர கழுவினது. இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்ம கழுவிட்டார். என்னங்க அன்பு அது! எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. வேதம் சொல்லுது, எபேசியரில் சொல்லுது, நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். நாம் நல்லவர்களாக இருந்தோன்றதுனால அவர் சிலுவையில் மறிக்கலை, பாடுகளை அனுபவிக்கலை, நம் பாவங்களை சுமக்கலை, அதுக்குரிய தண்டனையை அவர் சுமக்கலை. நாம் பாவிகளாக இருக்கையில் அப்படின்னு வேதம் சொல்லுது, நமக்காக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுது. ஒரு நல்லவங்களுக்காக மரித்தார்னா கூட அதில் ஏதோ இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசின்படி யோசித்தோம், பிசாசின் கிரியைகளை நாம் இந்த உலகத்தில் நடப்பித்தோம்.
பிசாசாகவே நடந்து கொண்டோம் நிறைய டைமு. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் பாருங்க, கிருபை பாருங்க, தயவு, அன்பு, காரண்யம் பாருங்க. அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தால கழுவினார்ன்ற மட்டும் இல்லை, பாவம் மற ஒரு பாவம் இல்லாத அளவுக்கு அவர் கழுவினார். இப்போ அவர் நம்மளை பார்க்குறாருன்னா பாவம் இல்லாதவர்களாகத்தான் பார்க்குறாரு. ஏன்னா நம்முடைய செயல் பாவத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியாது, நம்முடைய பாவத்துக்கு பதிலாக இருக்கவே முடியாது. அதனால் நம்மளால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும்னா, பாவத்துக்கு முடிவு கட்ட முடியும்னா, இயேசு இந்த பூமியில் அவதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ பாடுகளை அவர் பட வேண்டிய அவசியமும் இல்லை, நம்முடைய பாவங்களை சாபங்களை சுமக்க வேண்டிய அவசியம், நமக்கு அந்த எபிலிட்டி இருக்கும்னா, அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்னா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்துக்கு எதிரான வல்லமை நமக்கு கிடையாது, அந்த எபிலிட்டி அந்த ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவம் வர கழுவினார். இயேசு உடல்ல இருந்து இறங்கின வெளிப்பட்ட ஒழுன ஒவ்வொரு துளி இரத்தமும் நம் சிரசிலிருந்து கால் வரை விழுந்தது, கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நம் மேலே விழுந்தது. நம்முடைய பாவம் முடிந்தது சிலுவையில். அவரை ஏற்றுக்கொண்டால் போதும், அவரை விசுவசித்தால் போதும், அவருடைய சுத்தப்படுத்தி எந்த அளவுக்கு சுத்தப்படுத்திட்டோம்னா, இது வரைக்கும் நீங்கள் பாவமே செய்யாத அளவுக்கு உங்களை ஆக்கி விட்டுரும். நான் பாவமே செய்யலை அப்படின்ற அளவுக்கு உங்களை அந்த பரிசுத்தத்தில் உங்களை நிறுத்திடும். அதனால தான் தாவீது முன்னாடியே ப்ராஃபட்டிக்காக சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். 32வது சங்கீதம் 1-2 நிறைய தடவை நம்ம பிரசங்கம் பண்ணிட்டோம். ஏன் இதை அவர் முன்னாடியே சொல்கிறார்? தாவீது இயேசு வருவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். அவர் இதை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதி இருக்கிறார் பாருங்க. அருமையான தீர்க்க தரிசனம், தாவீதோட தீர்க்க தரிசனங்கள்லே ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம் இந்த சங்கீதம் 32. வாசிக்கலாமே, எடுப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இஸ் பிளஸட். நாமெல்லாம் பாக்கியவான்கள் பாருங்க. அதனால்தான் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை விட நாம் மேலானவர்கள். யோபோட, அப்ராமோட, ஏசாயாவோட, தாவீதோட, வேதத்தில் கர்த்தர் பயன்படுத்தின தேவ மனிதர்களை விட நாம் பாக்கியவான்கள், அவர்களை விட நாம் சிறந்தவர்கள். ஏன் அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த நாளில் நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள், கர்த்தரிடம் இருந்து அனுபவிக்கிறோம் பாருங்கள் ஸ்லாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை. அது அவர்கள் அனுபவித்ததே கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. சில காரணங்களுக்காக சில காலகட்டங்கள் வரைக்கும் தான் ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். ஒரு கடவுள் தம்முடைய சித்தத்தை, விஷனை ஒரு மனுஷனுக்குள்ளே வைக்கிறாருன்னா, ஒரு சில காரியங்களை செய்யும்படியாக அவனை தூண்டுகிறார், அவனை செய்ய வைக்கிறாருன்னா, அந்த காரியம் நிறைவேறுற வரைக்கும் தான் ஆவியானவர் இருப்பார். இப்போது ஒரு சீசன் வரைக்கும் தான், ஒரு காலகட்டம் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், சில வருடங்கள் வரைக்கும் தான் இருப்பார். அந்த கர்த்தருடைய வேலை அவருடைய வாழ்க்கையில் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஆவியானவர் அவளோடு இருக்க மாட்டார். இதுதான் பழைய ஏற்பாடு. நீங்கள் யாரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும், எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் ஒரு தேவனுடைய நாம மகிமை பெற அவருடைய வேலை நிறைவேறுற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பார் ஒழிய, வேலை முடிஞ்ச பிறகு ஆவியானவர் அவர்களிடமிருந்து எடுக்கப்படுவார். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை, அதனால தான் இந்த புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது, அது கிடையாது. புதிய ஏற்பாட்டின் கடவுளும் பழைய ஏற்பாட்டின் கடவுளும் ஒன்று தான். ஆனால் அவர்கள் நம்மோடு கொண்ட உடன்படிக்கை மாற்றம் உண்டாக்குகிறது. இங்கே புதிய ஏற்பாட்டில் என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் பெந்தகோஸ்து நாள் அன்று இறங்கினார் பாருங்க. அந்த நாள்லேருந்து அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறார், ஒவ்வொரு விசுவாசிகளோடு இருக்கிறார். அப்போது நாம் ரட்சிக்கப்பட்டோம்னா இந்த ரட்சிப்பிலிருந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நம்ம முடிகிற
அந்த வினாடி வரைக்கும் ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நமக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் போயிட்டு வெளியே வரல. ஜபத்தில் உட்காரும்போது ஆவியானவர் வர்றாரு, ஜபம் முடித்த பிறகு போயிடுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள்லேருந்து இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிகிற அந்த மூச்சு வரைக்கும் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நிறைய விசுவாசி என்ன நினச்சிக்கிறாங்க, ஜபத்தில் தான் ஆவியானவர் வருவார் பொழுது, நாம் ஜபிக்கும்போது தான் ஆவியானவர் நம்ம கூட இருப்பார் பொழுதுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஆவியானவரை முதல்ல கூப்பிடுறாங்க. ஆவியானவரே வாரம் வாரம் வாரம்ன்றாங்க. ஆண்டவரே வாங்க என்ன நிரப்புங்கன்றாங்க ஜபத்தில். அது காரணம் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜபம் பண்ணும்போது தான் வராரு, ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு போயிடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, என்றென்றைக்கும் தங்கும்படியாக நான் ஆவியை உங்களுக்கு தரேன் அப்படின்றார். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். என்றென்றைக்குன்னா நான் எப்பொழுதும் உங்க கூட இருக்கும்படியாக. அதனால தான் ஆவியானவரே வாரும்னு நான் பாட்டெலாம் பாடுறதே கிடையாது நம்ம சபையில். ஏற்கனவே அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் நம்மோடு தான் இருக்கிறாரு, அவர் நமக்குள்ளே தான் ஜீவிக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இயேசு இங்கே ஜெபிக்கிறாரு பாருங்க, சொல்கிறாரு பாருங்க, என்றென்றைக்கும் உங்களோடு தங்கும்படி. அப்போது நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கும்படியாக, என்றென்றைக்கும் தங்கும்படியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இங்கே சொல்கிறார் பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போது யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது? இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுடைய மீறுதல்னா பாவம் மன்னிக்கப்பட்டது. தாவீது 1000 வருஷத்துக்கு முன்னாடியாக இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் காண்கிறார், அதை பார்க்குறார். அதை பார்த்துட்டு தான் அந்த சிலுவையோட அந்த காட்சி இவருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார் என்று நினைக்கிறார். அந்த காட்சியை பார்த்துட்டு தான் இதை எழுதி இருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கும். நாம் அந்த நாட்களில் 2வது உடன்படிக்கையில் பெந்தெகோஸ்து அப்புறம் ஆவியானவர் வந்தார் பாருங்க, அந்த நாளுக்கு பிறகு நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஆவியானவரை அனுபவித்திருப்போம், ரத்தத்தை தெளித்தலை நம்ம பெற்றிருப்போம், அவருடைய வார்த்தையை நம்ம பெற்றிருப்போம், அவருடைய அபிஷேகத்தை வாழ்நாளெல்லாம் பெற்று அனுபவித்திருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனுபவித்திருப்போம் அப்படின்ற ஒரு யோசனை அவருக்கு இருக்குது. ஆனாலும் அவர் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார் பாருங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் மூடப்பட்டது. கான்கிரீட் போட்டார், நம்ம நோண்டி எடுக்காதீங்க. கடந்த காலத்தில் இல்லை, நம்ம கடந்த நிமிஷத்துக்கு முன்னாடி செய்த தவறுகள், ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே நான் பெரும்பாவி, ஆண்டவரே நான் கொடும்பாவி, ஆண்டவரே என்று உங்களை அடித்துக்காதீங்க. பாவத்தினால உங்களையே நீங்கள் குத்தி கிழித்து கொள்ளாதீங்க, அப்படி ஆக்கி கொள்ளாதீங்க. புரிந்து கொள்ளுங்க, அவருடைய பாவம் மூடப்பட்டது என்று நம்முடைய பாவம் சிலுவையில் மூடப்பட்டு இருக்கிறது என்றதை புரிந்துக்குங்க. அந்த பாவத்தை இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால, நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டதுனால அது நமக்கு முடிவுக்கு வந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 2வது வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, சிந்திக்காமல் இருக்கிறாரோ, என்னன்னா கவுண்ட் பண்ணுறாருன்னு நினச்சியாங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் கவுண்ட் பண்ணாருன்னா மூட்டெல்லாம் பத்தாது. ஜனனுடைய பாவங்களை எல்லாம் அவரை மூட்டையாக அவர் எடுத்து பரலோகத்தில் வச்சுக்க வேண்டியது தான். இங்கே கவுண்டிங் சொல்ல சிந்திக்கிறார், திங்கிங், புரியுதுங்களா? நினைக்கிறார். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது நினைக்காமல் இருக்கிறாரோ,
எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடமே பாவமே இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில், நல்லா தெரிஞ்சுங்க, எவனிடத்துலன்னு சொல்ல, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். மனுஷன் என்பது என்ன? 3 பங்கு: ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுதுங்களா? இந்த ஆவியில் நல்லா கவனிங்க. இந்த ஆவியில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஆவிக்குரிய மனுஷன், நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். இதை தான் இங்கே சொல்கிறார். நம்முடைய ஆவி கபடம் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா, நம்முடைய சிந்தனை, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சோம் பாருங்க, அந்த சிந்தனை இன்னும் நமக்குள்ளே இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நம்முடைய சிந்தனையில் கபடம் இல்லை அப்படின்னு சொல்லலை. அதனால தான் அந்த ஆவி என்ற ஒரு பகுதியே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த 3ல் ஒரு பகுதியாகிய ஆவி, அது நாம் தேவனை போல நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாகலை. புரியுதுங்களா? நம்முடைய உடலும் பலகீனம் உள்ளதாக இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த உடல் என்ன சொல்கிறது, மறிக்க போகிறது இல்லையா? அது என்ன சொல்கிறது, வயது ஆகி ஆகி அது அப்படியே தன்னுடைய பலத்தை அது இழக்க ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, வயதாகிட்டே போகுது. அதனால் கர்த்தர் இங்கே கர்த்தர் இந்த தாவீது வழியாக குறிப்பிடுறது என்னென்னா, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்முடைய ஆவியில் கபடமே இல்லாத அளவுக்கு நம்முடைய ஆவி தேவனை போல இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்மா, நம்முடைய சிந்தனையில் பாவம் இருக்கிறது. அதனால தான் நாம் அதை ரினியூ பண்ணணும். ரினியூ பண்ணணும்னா தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம், புதுப்பிக்கணும். அதை நம்ம புதுப்பிக்கணும். வார்த்தையை கொண்டு, வசனத்தை பேசி நம்முடைய சிந்தனையை நம்ம மாற்றணும். அதன் வழியாக நம்ம சிந்தனையில் பாவம் பலனை இழக்கிறது. புரியுதுங்களா? அப்போ ஆவியில் நாம் பரிசுத்தமாகத்தான் இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம்னா, நாம் தேவனை போல பரிசுத்தமாக இருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை இயேசு சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை தேவன் சிலுவையில் நமக்கு தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய நீதி ஆகும்படி இயேசு சிலுவையில் நமக்கு தேவனுடைய நீதியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நீதியை கொடுத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசிக்க முடியல. இயேசு அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம் அதை கணக்கிட முடியாது என்று பவுல் சொல்றார். இயேசு சிலுவையில் பாருங்க, தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று, தம்முடைய பரிசுத்தத்தையே கொடுத்திருக்கிறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட போகிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கறதின் வழியாகத்தான் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் ஒழிய நம்முடைய முயற்சியினால் என்றைக்குமே நாம் பரிசுத்தவான்களாக மாறவே முடியாது. ஏன்னா கர்த்தர் ஓரளவுக்கு பரிசுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கலாம். அப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் நினச்சிக்கிறாங்க. நான் விபச்சாரம் செய்யவே இல்லையே, நான் திருடவே இல்லையே, நான் பொய் சாட்சி சொல்லவே இல்லையே, நான் விக்கிரகத்தை ஆராதிக்கவே இல்லையே, ஓரளவுக்கு நான் நல்லா தானே இருந்திருக்கேன், ஒரே மனைவியோடு வாழ்ந்திருக்கிறேன், நான் விபச்சாரம் பண்ணலையே, வேசித்தனம் பண்ணலையே, அதனால் தேவன் என்னை புரிந்து கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓரளவுக்கு எனக்கு ஒரு 70% 80% பரிசுத்தம் இருக்குது, அதனால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா அது கிடையாது. கர்த்தர் நம்மகிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருன்னா அவரை போல பரிசுத்தமாக இருக்கிறோமா என்பதை தான் எதிர்பார்க்குறார். அவருடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார். அவருடைய பரிசுத்தத்தை நம்மளால் அடைய முடியுமான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடைய முடியாது என்று.
அதனால்தான் சிலுவையில் அவர் தம்முடைய நீதினா தம்முடைய பரிசுத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்படும் போது அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறதுனால்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கை முடியும் போது நேராக உள்ளே போயிடலாம், தங்க வீதியில் நம்ம நடந்துடலாம். ஏன்னா நம்முடைய ஆவி அவரை போல பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது, நாமும் அவரை போல பரிசுத்தமாக இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவியோடு ஒட்டி கொண்டு இருப்பதனால நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக செய்த பாவங்கள், தவறுகள், அந்த எண்ணங்கள்லாம் ஒரு கோட்டை சுவரை போல பலனான அரணாக உள்ளே இருக்கிறதுனால அந்த சிந்தனைனால நம்ம தவறுகளை ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிறோம ஒழிய அந்த தவறுகள் நமக்குள்ளே இருக்குது. அந்த அரண்களை எல்லாம் வார்த்தையை கொண்டு, வாக்கு தத்தங்களை கொண்டு, இந்த வார்த்தையில் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நான் உங்களுக்கு என்னுடைய நீதியை கொடுத்துருக்கிறேன், நான் கர்த்தருடைய நீதியை உடையவனாக இருக்கிறேன்னு இந்த வசனத்தை சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பாவத்துக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் விடுதலை அடைஞ்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மனசு புதிதாகணும், ரினியூவல் ஆஃப் மைண்டு. நீங்கள் உங்கள் மனசு புதிதாகணும்னா அது தானாக புதிதாகிடாது, அது ஜெபம் பண்ணுறதுனால புதிதாகிடாது, அது வர்ஷிப் பண்ணுறதுனால புதிதாகிடாது. இதெல்லாம் நல்லது. ஆனால் மனசு புதிதானா தான் நாம் பாவத்திலிருந்து நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சிந்தனை புதிதாகணும்னா நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் தம்முடைய நீதியை குறித்து என்ன வசனங்களை சொல்லியிருக்கார் திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்கள் மனசில் இருக்கிற அந்த அரண், பாவம் என்னும் அரண், பலனான அரண் கோட்டை மாதிரி நிற்கிது பாருங்கள். சில பாவங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சு நிறையா நீங்கள் அந்த பாவத்தில் விழுந்து இருந்ததுனால அப்படியே அது கான்க்ரீட்டாக ஒரு கோட்டையை போல் நின்றுனுக்குது. அதை தவிர்க்க முடியும்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான். அதனால் நாம் அந்த வாக்கு தத்தங்களை, அது சரியான வாக்கு தத்தங்களை எடுத்து நாம் பேச ஆரம்பிப்போம்னா நம் பாவம் என்னும் அந்த கோட்டை நம்ம மனசில் இருக்குது பாருங்கள், நம்ம சிந்தனையில் இருக்குது பாருங்கள், அது ஒன்றும் இல்லாமல் உடைந்து போகும். இதுதான் நிரந்தரமாக பாவத்திலிருந்து நாம் விடுதலை கொள்ளுகிறது. அப்போது கிரியையினால் அல்ல, பவுல் சொல்கிறாரு கலாத்தியரில் 2, கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசனால் நாம் நீதிமானாய் இருக்கிறோம். அதனால் கிரியையினால் யாருமே பரிசுத்தவான் கிடையாது, ஆகவும் முடியாது. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமான பாவி ஆகிடுவீங்க. அப்புறம் மோசமான பாவியாகி தான் இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அப்படி தான் நிறைய பேர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த மாதிரி வசனங்களை திருப்பி 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 சொல்கிறதுனால, கிரியினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசனால் நான் நீதிமான் அப்படின்றத காலைல, மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் சொல்லினே வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் நீதிமான் என்று புரிஞ்சிடும். அந்த தவறுக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீர்கள். எந்த பெரிய தவறாக இருந்தாலும் அந்த கோட்டை சோறு பாருங்கள், தேவனுடைய வார்த்தையினால், அவருடைய வல்லமையினால் உங்கள் சிந்தனையில் உடைந்து போய் அதிலிருந்து விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சரி, வெளிப்பாடு 1:6 வருவோம். மறுபடியும், நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவமர நம்மை கழுவுனது மட்டும் இல்லை, பாவமர கழுவுனதோட நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? ரத்தத்தோட பர்பஸ் என்ன? நான் வந்தேன், செத்துட்டு போனேன், ரத்தம் சிந்தினா, எல்லாரும் பரிதாபப்பட்டோம், எல்லாம் அழுவிட்டோம், ஆண்டவரே நீ இப்படி சிலுவையில் செத்துட்டியா ஆண்டவரே, எனக்காக பாடுபட்டீரே ஆண்டவரே, அப்பா என்ன இப்படி அடித்தாங்க ஆண்டவரே, ஆணியால் அடித்தாங்க ஆண்டவரே, சட்டையால் அடித்தாங்க, காலால் உதைச்சாங்க ஆண்டவரே, தரன்னு இழுத்துட்டு போனாங்க ஆண்டவரே. இதை தியானிக்கிறதுக்காக ரத்தம் சிந்தினது இல்லை. பாருங்கள், அதோட மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவர் அந்த எமோஷ்னல் பார்ட்டை மட்டும்தான் பார்த்துக்கிறோம். அவர் அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், கைவிடப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இதை தான் நம்ம பார்க்குறோமோ வழி அவர் என்ன சிலுவையில் செய்து முடித்தார் என்பதை நம்ம பார்ப்பதே கிடையவே கிடையாது. இங்கே சொல்கிறார் பாருங்க, அவர் நம்மளை பாவமர கழுவி, ரட்சிக்கப்பட்ட போது நம்மளை பாவமர கழுவினார். என்னத்துக்கு கழுவினார்? தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாக.
பர்பஸ் பாருங்க. நம்மளை பாவமர கழுவி விட்டுல கடவுள். நீ பரிசுத்தமாக இருக்கிற, பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு மட்டும் நம்மளை விட்டுல. இயேசு கழுவி பிதாவுக்கு முன்னாடி நிற்கிற தகுதி உள்ளவர்களாக மாற்றினார். உங்களுக்கும் எனக்கும் பிதாவின் முன்னாடி நிற்கிற தகுதி உண்டாயிருக்கிறது. தகுதி உடையவர்கள், நம்மளை படைத்த கடவுள் முன்னாடி நிற்கிற தகுதி நமக்கு உண்டு. அதனால்தான் நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பாக வருன்ற நம்பிக்கையை இது உண்டாக்குது வசனம். ஏன்னா அவர் முன்னாடி நிற்கிற தகுதியே உண்டாயிடுச்சுன்னா நம்ம கேட்டால் அவர் கொடுக்க மாட்டாரா? நம்ம தகுதி உள்ளவர்கள் தானே. நம்ம கேட்குற காரியங்களை, விசுவசிக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு உண்டாயிருக்குது. எப்படி உண்டாயிருக்கு? இயேசு தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தினதுனால, நம்மளை பாவமர அந்த ரத்தத்தினால கழுவினதுனால நமக்கு தேவன் முன்னாடி நிற்கிற தைரியம் தகுதியும் உண்டாயிடுச்சு. தகுதி இல்லாமல் கடவுள் முன்னாடி பழைய ஏற்பாட்டில் நின்னாங்க. அதனால தான் ஏசையா பார்த்த உடனே, கடவுளை பார்த்த உடனே, கிதியோன் பார்த்த உடனே நடுங்கினாங்க. ஐயோ, என்னுடைய கண்கள் உண்மை கண்டதே, நான் அதமான அழிந்து போனேன் அப்படின்றாங்க. சரியான வார்த்தை தான், அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்படலை, இயேசு ரத்தம் சிந்தலை. இன்னும் சொல்ல போனால் விலையேற பெற்ற ரத்தம். அது சாதாரணமாக சொல்லிட முடியாது. அதுக்கு விலையே கிடையாது. அதனால கடவுளை பார்த்தபோது அவங்க பயந்தாங்க, அவங்க நடுங்கினாங்க, ஆதமானேன் என்று சொன்னாங்க. ஒருவேளை ஏசாயாவுக்கு கடவுளை பார்க்கணுன்ற தைரியம் அவருக்கு இல்லை, பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே இல்லை. அதனால அவர் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிருக்க மாட்டார். அவர் ஜெபம் பண்ணணுன்றது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசாயாவுக்கு. புரியுதுங்களா? அந்த ஜெபத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் இல்லையா? அதனால டக்குன்னு ஆண்டவர் அவருக்கு வெளிப்பட்டிருக்கிறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, நமக்கு தகுதி இல்லை, நாம் அதமானோம் என்று. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தரே வெளிப்பட்டார்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வெளிப்படணுன்ற அவசியமும் இல்லை நமக்கு. அதனால்தான் ஜெபம் தொடங்கும் போதே நாம் அவருக்கு முன்னாடி நிற்கிறோம், அவருக்கு முன்பாக நிற்கிறோம், அவரோடு ஐக்கியப்பட்டுட்டோம். 4 பாட்டு பாடின பிறகு தான் கர்த்தரோடு ஐக்கியப்படுவோம். இல்லை 5 பாட்டு ஜெபம் பண்ணுவோம், 5 பாட்டு பாடுவோம். இல்லை இன்னும் ஐக்கியப்படலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 5 பாட்டு பாடிட்டு இன்னும் நான் கர்த்தரோடு ஐக்கியப்படலை, இன்னும் ஒரு பாட்டு பாடுவோம், இன்னும் ஒரு பாட்டு பாடுவோம். அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஐக்கியம் என்னால் உணர முடியல, இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாடுவோம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாடுவோம்னா நீங்கள் ஒரு உணர்வுகளுக்காக காத்திருக்கிறீங்க ஒழிய சத்தியத்தை நீங்கள் அறியலன்னு அர்த்தம். நீங்கள் சத்தியத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இங்கே இயேசு சொல்கிறாரு வெளிப்பாட்டில், இங்கே சொல்கிறார், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு, இயேசுவின் ரத்தத்தினால அவர் கழுவுனதுனால நமக்கு தகுதி உண்டாயிருக்கிறது. தகுதி இல்லாமல் நம்ம தேவன் முன்னாடி போய் நிற்கலை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால பாவம் மர கழுவப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கல்வாரியில் மூடப்பட்டிருக்கிறது. தாவீது 32வது சங்கீதம் 1-2 சொல்கிறது போல கர்த்தர் நம்முடைய பாவத்தை யோசிக்கவே மாட்டார், சிந்திக்கவே மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம பாக்கியவான் என்று அவர் சொல்றார். அவர் சொல்றாருன்னா, தாவீது சொல்றாருன்னா, அவரை விட நம்ம பாக்கியம் உள்ளவர்கள்ன்றதுனால தான் பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. புரியுதுங்களா? அதனால என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படின்னாதீங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தான் பிரச்சனை. காலங்காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு மற்றவங்களை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க பிரதர், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. தங்கள் கடவுள் முன்னாடி போய் நிற்கிற தகுதி இல்லை. தங்களுக்கு தகுதி இருக்கிறது என்றால் கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்ற தகுதி அவங்களுக்கு இருக்குதுன்னு அவங்க நம்புனாங்கன்னா பெற்றுக்கொள்வோன்ற நம்பிக்கை அதனால் உண்டாயிடுமே. ஏன்னா கடவுள் முன்னாடி நிற்கிற தகுதியே நமக்கு உண்டாயிருக்குள்ள, கேட்டால் கொடுக்க மாட்டாரா? இல்லையா? எபேசியர் 2:7 கிறிஸ்துக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி சிலுவையில் நடக்குது. இதுவும் சிலுவையில் தான் நடக்குது. ஆனால் ரட்சிப்போட மகத்துவத்தை நம்ம வாழ்நாளெலாம் தியானித்தா கூட நம்மளால் முழுசாக எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கவனிச்சிங்க,
பக்கத்தில் உட்கார்ற தகுதியே நமக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. பிறகு சாலமோன் அதை கட்டடமாக கட்டினார். ஆசாரி கூடாரன்றது அங்கே யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் வழி பிரயாணமாக போயிட்டு இருந்தாங்க கானான் தேசத்துக்கு, இல்லையா? யாத்திரையாக போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் அது யாத்ராகமம். அதனால் இவங்க நகர்ந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக டென்ட்டு போட்டு அங்கே சர்ச் மாதிரி வச்சு அங்கே ஷக்கினா மகிமை காணப்படும். அங்கே அவர்கள் ஒரு ஆசாரியன் மட்டுமே உள்ளே போக முடியும். பிறகு சாலமோன் கட்டணமாக கட்டினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ளே போகிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற ஆசாரியன் அங்கே நின்று தான் ஆகணும். ஒரே ஒரு ஆளுக்கு தான் அனுமதி உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்கப்படுது. அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, எல்லா ஆசாரியர்களுக்கும் கிடையாது. தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போகணும். அப்படி உள்ளே போனாலும் அங்கே கடவுளை நின்று தான் ஆராதிக்கணும், முறைமைகளை அவன் செய்யணும், நின்றுட்டு தான் இருக்கணும். ஏன்னா அங்கே உள்ள ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வரைபடத்துலேருந்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஒரு சேர் கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் போய் உட்கார்ற சேர் கிடையாது. அங்கே தேவன் முன்னாடி அவன் நிற்கணும், அங்கே உட்காரவே முடியாது. அதுதான் பழைய உடன்படிக்கை. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வித்தியாசம் உள்ளது. ரெண்டு உடன்படிக்கை, கடவுள் ஒருத்தர் தான். புரியுதுங்களா? அப்போ அனுபவங்கள் வித்தியாசம் உள்ளது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தின பிறகு, அதனால்தான் கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுப்பின்னு வருது. அந்த ரட்சிப்பை அங்கே சொல்லப்படுது. கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுப்பப்படுறோம். கல்வாரி அங்கே சொல்லப்படுது. கல்வாரியில் இயேசு நம்மளை எழுப்பி அவர் முன்னாடி நிற்கிற தகுதி மாத்திரம் இல்லை, அவர் பக்கத்தில், இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ற பாக்கியம், தகுதியை நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார். என்ன, இந்த கடவுள் முன்னாடி தைரியமாக போங்க, பயப்படாதீங்க. நிறைய பேர் கர்த்தரை பார்த்து பயப்படுங்க, நடுங்குங்க, அப்படியே சிவராகுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுது? நான் அவர் பக்கத்தில் நாம் அமர்த்தப்பட்டிருக்கோம். ஏன் நம்ம அமர்த்தப்பட்டிருக்கோம்? நம்ம தகுதியினால் அல்ல. நம்மளே நம்ம பரிசுத்தப்படுத்திக்கவே முடியாது, நம்ம கிரியையினால் பரிசுத்தமாக முடியாது. அது தெரிஞ்சதுனால தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை பரிசுத்தமாக்கினார், நீதி உள்ளவர் ஆக்கினார். எந்த அளவுக்கு நம்மளை தகுதி உள்ள ஆக்கினார்னா, கர்த்தர் உட்கார்ற இடத்துல நம்மளை உட்கார வச்சார். தனியாக ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கல. எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயத்த சிலுவையில் நமக்காக அவர் ஏர்ன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு நான் அழுவ போகிறேன், முட்டியால் போட போகிறேன், கூப்பாடு போட, அப்படியே கவுந்து கிடக்க போகிறேன், கையை 2 மணி நேரம் தூக்கி நிற்க போகிறேன், அழுவ போகிறேன், புலம்ப போகிறேன் அப்படின்னு அநேக கிறிஸ்தவர் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. இந்த எபேசியர் 2:7 சொல்லுது, அவர் பக்கத்தில் அமரக்கூடிய தகுதி. இன்னும் சொல்ல போனால் ஒரு டிக்கெட்டுன்னு கூட சும்மா வச்சுக்கலாம், அந்த தகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்கிட்ட வராதிங்க, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி கேட்காதீங்க, நேராக பிதாகிட்ட போய் என் நாமத்தை சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அவருடைய நாமத்தில் அந்த தகுதி நமக்கு உண்டாகியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவரால் நமக்கு தகுதி உண்டாகிருக்குது. அவர்னால அவருடைய நாமம். புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் இல்லையா, யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தெரிஞ்சவங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், என் பேரை சொல்லுங்கள் அப்படின்றேன். புரியுதுங்களா? பேரை சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இயேசு சொல்கிறாரு, என் பேரை சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ தகுதி யாரால் உண்டாயிருக்கு? இயேசுனால நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய பக்கத்தில் அமர்கிற தகுதி உண்டாயிருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. வெளிப்பாட்டில், நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவமர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி நிறுத்துறாரு? நிறுத்திட்டாரு. அந்த தகுதி நமக்கு உண்டாயிருக்கு. எப்படி நிறுத்துறாரு? ராஜாவாக, ஆசாரியனாக நிறுத்துறாரு. ஒன்றும் இல்லாதவனா நிறுத்துறாரா? ஓட்டாண்டியா நிறுத்துறாரா? குறை உள்ளவனா நிறுத்துறாரா? வியாஜஸ்தனா நிறுத்துறாரா? கர்த்தர் நம்மளை ராஜாவாக, நல்லா நிமிர்ந்து நில்லுங்க பிதாவிடத்தில் பேசும்போது. ஜெபிக்கும் எந்த ராஜாவது தலை குனிஞ்சு நிற்கிறானா பார்த்துக்கிறீங்களா? எந்த ராஜாவது முட்டியால் போட்டுன்னு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா?
ராஜா கம்பீரமாக இருப்பான். அதனால தான் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அப்படி தலையை அப்படி குனிய மாட்டான். பிரச்சனையே இருந்தாலும் சரி, தலைக்கு போகிற மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஜனங்க முன்னாடி நிற்கும் போது எப்படி நிற்பான்? அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் நிற்பான். ஏன்னா இப்படி குனிஞ்சிட்டான்னா ஜனங்கள் சோர்ந்து போவாங்க, அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அதனால் அவன் என்ன பண்ணுவான்? நிமிர்ந்து தான் நிற்பான். ராஜாவும் ஆசாரியனுமாக நிறுத்தினார் என்று வேதம் சொல்லு. தைரியமாக போங்க, கர்த்தர் முன்னாடி நிமிர்ந்து நில்லுங்க. ஜபம் நீங்கள் தொடங்குறீங்களா, முதல் வார்த்தையிலேருந்து கர்த்தர் கேட்குறேன், அது முடிகிற வரைக்கும் கேட்குறேன். நடுவில் தான் கேட்குறாரு, இல்லை நடுவில் தான் ஜபத்தை நடுவில் தான் பாட்டெலாம் பாடி முடித்த பிறகு அவரை நான் திருப்திப்படுத்திட்டேன், அவரை சாந்தப்படுத்திட்டேன், அவரை சந்தோஷப்படுத்திட்டேன், பாடல்களால் துதியினால் அப்புறம் கடவுள் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது சத்தியம் கிடையாது. அவர் தம்முடைய சிந்தின இரத்தத்தினால் நம்மளை தகுதி உள்ளவர் ஆக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது நம்மளை தகுதிப்படுத்திட்டாருன்னா நம்ம கேட்குற ஜபத்துக்கான பதில் எல்லாம் நமக்கு உண்டாகிடும் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வந்துடுது. இப்போ போகும் பாருங்க ஓசியாவுக்கு 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இருக்கும்படி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய வார்த்தையோட சரியான அறிவை பெற்றுக்கொள்ளும். அதுக்கு நமக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.